ராஜா ரொம்ப ஹாப்பியா விசில் அடிச்சுக்கிட்டே சத்யாவை ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்க. இத சத்யாவும் நோட் பண்ணிட்டு, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டா, அப்பா இன்னைக்கு ஒரு பேட் பாய்க்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு இன்னசென்ட் பாய்க்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரப்போறேன்னு சொல்ல, சூப்பர் பான்னு ரெண்டு பேருமே ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. அப்ப நீலா வந்து சத்யாவை ஸ்கூலுக்கு ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு வந்ததும், இன்னைக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, என்னால 7 மணிக்கு வர முடியாது, அதனால நைட் அப்பா கூட ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வரேன்னு சொல்ல, இல்ல நைட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துருங்க, சத்யா ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு போக, நம்ம பையனும் உன்னோட ரூலை நீயே பிரேக் பண்றியான்னு ரொம்ப குசியா கோர்ட்டுக்கு கிளம்புறான். இங்க லலிதா ஏதோ ஒன்னு மிஸ் பண்றமேன்னு ரொம்ப பதட்டமா தேடிக்கிட்டு இருக்க. அப்ப முரளி வந்து, எதுக்கு இப்ப இவ்வளவு பதட்டமா இருக்க, பதட்டமா இருக்கும்போது தான் ஏதாவது முக்கியமான விஷயத்த மறந்துடுவோம்னு சொல்ல, இது என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான கேஸ், எப்படியாவது கார்த்திக்கு நீதி வாங்கி தந்துடணும்னு சொல்றா. முரளியும் அதுக்கு நீ நிதானமா இருக்கணும்னு சொல்லி திருநீர் வச்சு விட்டு ஆல் த பெஸ்ட் சொல்ல, நான் ஜெயிக்கணும்னா இது மட்டும் பத்தாதுன்னு முரளிய கட்டிப்பிடிச்சுக்கிறா. அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து நம்ம பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப கௌதம் வந்து லலிதா கிட்ட, ஃபேமிலி கமிட்மெண்ட்னால தான் காசுக்காக அவங்க கூட போய் சேர்ந்துட்டேன், ஆனா காசை விட நியாயத்து பக்கம் நிக்கிறது தான் சந்தோஷமும் நிம்மதியும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்க, லலிதாவும் டே இதெல்லாம் உன் ஃபேஸுக்கு செட் ஆகவே இல்ல, ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம்னு சொல்றா. அப்ப கார்த்தியோட அம்மா வந்து அவனோட போட்டோவை காமிச்சு, என் பையனுக்கு நீதி வாங்கி தந்துட்டு தான் இந்த போட்டோவை என் வீட்டுல மாட்டுவேன்னு வைராகியத்தோட இருக்கேன், எனக்கு அப்புறம் நீதான் அவனுக்கு நீதி வாங்கி தரணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சட்டம் நமக்கு துணையா இருக்கும், நீங்க கவலைப்படாம வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு போறா. அப்புறம் நம்ம ஐராவோட அல்லக்கை வக்கீலு கார்த்திக் கொலைகேஸ்ல போலீஸ் எஃப்ஐஆர்ல என்ன எழுதியிருந்தாங்களோ அதை அப்படியே மனப்பாடமா ஒப்பிச்சிட்டு இவங்களோட விளம்பரத்துக்காக ஐராவதன் மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க குருதிக்காட்டு குமாரர்கள் அப்படின்ற அமைப்பு மேல பொய்யான கேஸ் போட்டிருக்க காரணத்துக்காக அட்வொகேட் லலிதா மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்க, அதுக்கு பதிலடியா, இவரை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு மேடம், நம்ம நாட்டுல எத்தனையோ ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதுக்கு காரணமா அவங்க லவ் பண்ணிருப்பாங்க இல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஆனா கார்த்திக் கேஸ்ல இது எதுவுமே நடக்கல, அவங்க வெறும் நண்பர்களா தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க, அத தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து ஐராவும் அவனோட குருதிக்காட்டு குமாரர்கள் கேங்கும் சேர்ந்து கார்த்தியை அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிருக்காங்கன்னு எல்லா எவிடன்ஸையுமே கொடுக்கறா. அப்புறம் கார்த்தியை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போன ஃபுட்டேஜும் இருக்கு. கார்த்தியோட சூசைட் வீடியோவை எலியோட மொபைல்ல இருந்து தான் எடுத்த ஆதாரமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட நாக்க 3 துண்டா வெட்டி கழுத்து அறுத்து ரயில்வே ட்ராக்ல போட்டிருக்காங்க. ஜட்ஜும் எல்லா எவிடன்ஸையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஏ1 குற்றவாளி எலி எங்கன்னு கேட்க, சாரி மேடம் அவர் நேத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அவனோட டெத் சர்டிபிகேட்டை கொடுத்ததும் நம்ம பசங்க எல்லாருமே சாக்காயிடுறாங்க. அப்புறம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு கார்த்தி ஒரு ஜாதி வெறி கும்பலால கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெளிவா தெரியுது. இதுல ஏ1 குற்றவாளியான எலி இப்போ உயிரோட இல்லாததுனால அவரோட தண்டனையை தள்ளுபடி செஞ்சு குருதிக்காட்டு குமாரர்கள் அமைப்போட ஆட்களுக்கு கொலையில சம்பந்தம் இருக்கிறது உறுதியாகலைனாலும் அவங்க கார்த்தியை அடிச்சு துன்புறுத்திய வீடியோ இருக்கிறதுனால அவங்களுக்கு 1 வருஷம் சிறையும் 1 லட்சம் அபதாரமும் விதிக்கிறாங்க. அப்புறம் இந்த வழக்குல ஐராவதன் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவனோட பேரை இந்த கேஸ்ல இருந்து நீக்கி தீர்ப்பளிச்சிடுறாங்க. இத கேட்டதுமே கார்த்தியோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் நம்ம பசங்க வெளியே வந்ததும் அம்மாவும் வந்து, இப்ப இந்த போட்டோவை என்ன பண்றதுனே தெரியலமா, அவன் எல்லாமே மெரிட்ல தான் பாஸ் பண்ணான், கூலி வேலை பார்த்து தான் அவனை படிக்க வச்சேன், காலேஜ் முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போய் என்ன மகாராணி மாதிரி பாத்துக்குவேன்னு சொன்னான், ஆனா இப்ப எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சுன்னு அழுகுறாங்க. லலிதாவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு, இப்படி கூட இருக்கவனே கொலை பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றா. எல்லாமே ஜாதி வெறிமா, அப்படிதான் இருக்கும், இது இன்னைக்கு நேத்து நடக்கிற போராட்டம் இல்ல, 2000 வருஷ போராட்டம், என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே சமமாகும், நீ உன்னால முடிஞ்சதை பண்ணிருக்க, நீ நல்லா இருப்பமான்னு சொல்லி கண்ணீரோட போறாங்க. இங்க ஐரா எலியோட போட்டோவுக்கு மாலையை போட்டு மலர் தூவ, அப்ப எலியோட பொண்டாட்டி, அவர் இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம்னே தெரியல, ஏன் இப்படி பண்ணாரு, அவருக்கு அப்படி நாங்க என்ன குறை வச்சிட்டோம்னு சொல்லி அழுக, அவனும் என் அண்ணன் மாதிரி கூடவே இருந்துச்சு, என்ன நினைச்சுச்சோ தெரியல, இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னு நல்ல ஆக்டிங்க போட்டு இனி உங்க குடும்பம் என் குடும்பம்னு டயலாக் எல்லாம் அடிச்சு விட்டு செலவுக்கு பணம் கொடுத்து இனிமேல் இந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு கரை சேர்க்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி அனுப்புறான். அப்ப எவனோ ஒருத்தர் வர்றத பிளர்ரா காமிச்சு பில்டப் கொடுக்க, அப்படி யாரடா கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தா நம்ம கௌதம் வந்து, நீங்க சொன்ன மாதிரியே லலிதா கிட்ட போய் சேர்ந்துட்டேன், கேஸ்ல நம்ம தோத்தும் ஜெயிச்சிட்டோம், அந்த ராஜா ஜெயிச்சும் தோத்துட்டான்னு சொல்றான். அங்க லலிதா கிட்ட நல்லபடி நாணயம் மாதிரி பேசினதெல்லாம் இவன் கொடுத்த ஐடியா தான் போல. இதை கேட்ட ஐராவும் சந்தோஷம்தான், ஆனா அந்த ராஜாவோட முடிவு இனிமேல் தான் ஆரம்பம்னு சொல்லி எலியோட படத்துக்கு வச்சிருந்த சரக்கு அவன் போட்டு குத்தாட்ட ஆடுற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.